நமக்கெல்லாம் உடம்புல நோய் இருக்கா? நோயில உடம்பு இருக்கா? அப்படின்ற அளவுக்கு தான் கேட்கணும். ஒரு நாள் நல்லா இருந்தா 4 நாள் என்னாவான்னு தெரியாது. உடம்பு முடியாம ஆயிடும். எப்பயுமே வந்து மந்த்லி பீரியட்ஸ் ஆனாக்கா வயிறு வலிக்கும். இந்த வாட்டி அதுக்கு மாறாக தலைவலி. நேத்துலேருந்து மண்டைய பொளக்குது. நேத்துலேருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை போட்டேன். இதுக்கு மேல மாத்திரைலாம் போட முடியாது என்னால. மாத்திரை போடுற அளவுக்கு தெம்பு இல்லடா சாமின்னா, ஆனா அந்த தலைவலி மட்டும் என்ன விட்டு போக மாட்டேன்து. ஏன் இந்த தலை வலிக்குது? எதுக்கு வலிக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா வயிறு வலி இல்ல இந்த வாட்டி அதிசயமா. சரி கடவுள் ஒண்ணு நமக்கு பறிச்சாருன்னா, இன்னொன்னு குடுப்பாருல்ல. அந்த மாரி தான் இது. அப்படின்ற அளவுக்கு நான் போய்க்கிட்டுருக்கேன். அப்படியே இன்னைக்கு சாட்டர்டே தலைவலியோட படுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா வந்து கடையிலலாம் வாங்க மாட்டேன் எப்படி இருந்தாலும் ஃபுட்டு. வீட்ல தான். அதனால வந்து எப்படியாவது ஏதாவது சமைப்போம் அப்படின்ட்டு வீட்ல எனக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் பார்த்தேன். வெஜிடபிள்லாம் இல்ல. சரி மூக்கடலையும் பட்டாணியும் கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். அத வச்சு அப்படியே வெஜிடபிள் பிரியாணி ஸ்டைல்ல சூப்பரா இருந்துச்சு. ஆனா சாப்பாடு சுட சுட சாப்பிட்டோம். இதுக்கு தொட்டுக்க கத்திரிக்காய். நம்ம எப்பயுமே பண்ணுவோம்ல, இந்த வினிகர்லாம் ஊத்தி, வேர்க்கடலை, எள்ளலாம் அரைச்சு ஊத்தி, ரெசிபிலாம் இது எடுக்க முடியலங்க. சமைக்கிறதும் பெரும் படம். ரெசிபி வேறு இதில வேறு நான் எங்கேருந்து எடுக்கிறது இதில வேறு. இது கூட தயிர் பச்சடி. தலைவலியா இருந்தாலும் தயிர் பச்சடி பார்த்தோன்னா சாப்பிடணும்னு தான் தோணுது. சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது. இருந்தாலும் சாப்பிடணும்னு தோணுது. இருந்தாலும் சூடா கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது என்ன? போய் தூக்கத்த போடுறது தான் நம்ம வேலை. சாட்டர்டே பொழுது எப்படி தான் போகும்.